தமிழ் சினிமாவின் பரந்த மற்றும் துடிப்பான உலகில் ஹீரோக்கள் மற்றும் ஹீரோயின்கள் அடிக்கடி கவனத்தை ஈர்க்கிறார்கள். ஒரு சில விதிவிலக்கான திறமைகள் பின்னணியில் இருந்து தங்கள் சொந்த இடத்தை செதுக்குகின்றன. அவர்களில் ஒரு நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான சூரி மில்லியன் கணக்கான மக்களின் இதயங்களை வென்றவர். மதுரையில் அவரது ஆரம்பகால போராட்டங்களில் இருந்து தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பெயராகும் வரை சூரியின் பயணம் விடாமுயற்சி, பணிவு மற்றும் மறுக்க முடியாத திறமை ஆகியவற்றில் ஒன்றாகும். இந்த வீடியோ தமிழ் சினிமாவில் சூரியின் தாக்கம் மற்றும் தொழில்துறையின் மிகவும் நேசத்துக்குரிய நடிகர்களில் ஒருவராக அவரது நீடித்த பாரம்பரியத்தை ஆராயும் அவரது வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையை பார்க்கிறது. தமிழ்நாட்டின் மதுரைக்கு அருகிலுள்ள அமரப்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் ஆகஸ்ட் 27, 1977 பிறந்தார். சூரியின் ஆரம்பகால வாழ்க்கை அடக்கம் மற்றும் கடின உழைப்பால் வடிவமைக்கப்பட்டது. கிராமப்புற இந்தியாவில் வளரும் பல குழந்தைகளைப் போலவே சூரியும் அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்களை நன்கு அறிந்திருந்தார். அவரது குடும்பம் செல்வந்தர்களாக இல்லாவிட்டாலும் விடாமுயற்சி மற்றும் பணிவு பண்புகளின் மதிப்புகளை அவருக்குள் புகுத்தியது. அது பின்னர் அவரது வாழ்க்கையை வரையறுக்கும். இவரது இயற்பெயர் ராமலட்சுமணன் முத்துச்சாமி. தளபதி படம் பார்த்துவிட்டு முத்துச்சாமி நடிகரின் பெயரை சூர்யா ஏற்றுக்கொண்டார். அது அவர் சினிமாவில் நுழைந்த பிறகு சூரி என்று சுருக்கப்பட்டது. சூரி 6 உடன்பிறப்புகளை கொண்ட கூட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். மகனின் பெயர் ஷர்வன், மகள் பெயர் வெண்ணிலா. சிறு வயதிலிருந்தே சூரி சினிமாவின் மீது ஈர்க்கப்பட்டார். வாழ்க்கையை விட பெரிய ஹீரோக்கள், வீரத்தின் கதைகள் மற்றும் சகாப்தத்தின் நகைச்சுவை நடிகர்கள் வழங்கிய நகைச்சுவை நிவாரணம் ஆகியவை அவர் மீது ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றன. இருப்பினும் திரையுலகில் நுழைவது எளிதான காரியம் அல்ல என்பதை சூரி அறிந்திருந்தார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு திரைப்படத்துறையில் தனக்கு முன் எண்ணற்றோர் செய்து ஒரு நகர்வாக பெரும்பாலும் சிறிய வெற்றியை பெற வேண்டும் என்ற கனவுகளுடன் சென்னைக்கு சென்றார். சென்னையில் பொழுதுபோக்கு துறையின் கடுமையான யதார்த்தங்களை சூரி எதிர்கொண்டார். நகரம் ஆர்வமுள்ள நடிகர்களால் நிரம்பியது. ஒவ்வொருவரும் தங்கள் பெரிய இடைவெளியை எதிர்பார்க்கிறார்கள். வாழ்க்கையை சமாளிக்க சூரி தச்சராக வேலை செய்வது முதல் திரைப்பட தொகுப்புகளில் உதவுவது வரை பல்வேறு ஒற்றைப்படை வேலைகளில் ஈடுபட்டார். தோட்ட தரணி படத்தின் செட்களில் பயிற்சியாளராக பணியாற்றினார். இந்த அனுபவங்கள் சவாலானதாக இருந்தாலும் வாழ்க்கையின் போராட்டங்களை பற்றிய ஆழமான புரிதலை அவருக்கு அவர் கான்பிடென்ட் ஆனார். இவர் முதலில் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியலில் நடித்தார். அந்த டிவி சீரியலில் கார் மெக்கானிக் வேடத்தில் நடித்தார். இது நடிப்புத் துறையில் அவரது முதல் பெரிய படைப்பாகும். 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தாலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் அவரது உண்மையான பிரேக் வெண்ணிலா கபடி குழு படத்தில்தான். 2009 சுசீந்திரனின் விளையாட்டு நாடகமான வெண்ணிலா கபடி குழுவில் நடித்த போது சூரியின் விடாமுயற்சி பலனளித்தது. தமிழ்நாட்டின் கிராம பின்னணியில் அமைந்த இப்படம் ஸ்லீப்பர் ஹிட், ஆனால் சூரியின் வாழ்க்கையையே மாற்றியது. அவர் முண்டாசுப்பட்டி ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்தார். அதன் நகைச்சுவை கபடியின் தீவிரமான போட்டி உலகில் மிகவும் தேவையான நிவாரணத்தை அளித்தது. தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் ஒரு தருணமாக இப்போது பிரபலமான பரோட்டா சாப்பிடும் காட்சியை சூரி இங்கு வழங்கினார். சூரியின் கேரக்டர் பெருங்களிப்புடைய பரோட்டாக்களை உண்ண முயலும் காட்சி வைரலாக பரவி அவருக்கு பரோட்டா சூரி என்ற புனைப்பெயரை பெற்றுத் தந்தது. இந்த ஒற்றைக் காட்சி அவரை தெளிவற்ற நிலையில் இருந்து புகழுக்கு அழைத்துச் சென்றது. தமிழ் வீடுகளில் அவரை அடையாளம் காணக்கூடிய முகமாக மாற்றியது. வெண்ணிலா கபடி குழுவின் வெற்றி சூரிக்கு ஒரு மைல்கல் மட்டுமல்ல, அது அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது. இனி அவர் ஒரு இடைவேளைக்காக காத்திருக்கும் போராடும் நடிகராக இருக்கவில்லை. அவர் இப்போது மாநிலம் முழுவதும் உள்ள பார்வையாளர்களை எதிரொலிக்கும் தனித்துவமான பாணியுடன் தேடப்பட்ட நகைச்சுவை நடிகராக மாறினார். வெண்ணிலா கபடி குழுவின் வெற்றியைத் தொடர்ந்து சூரி விரைவில் தமிழ் சினிமாவில் மிகவும் டிமாண்ட் உள்ள நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரானார்.
காமெடி ஹிட்ஸ் வழங்குவதில் அவரது திறமை அவரை இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் மத்தியில் பிடித்தது. நாடு என்ற சூப்பர் ஹிட் படத்தில் நடிகர் விஷாலுடன் இணைந்து பணியாற்றினார். இந்த படத்தில் சூரி நகைச்சுவையுடன் மிகவும் தீவிரமான பாத்திரத்தில் நடித்தார். அவர் படத்தின் முக்கியமான பகுதியாக இருந்தார் மற்றும் முக்கிய ஹீரோவுடன் சில அதிரடி காட்சிகளிலும் ஈடுபட்டார். அந்த படம் பெரிய ஹிட் ஆனது மற்றும் நடிகர் விஷாலின் திரையுலக வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. பாண்டிராஜ் மற்றும் பொன்ராம் போன்ற இயக்குநர்களுடன் சூரியின் ஒத்துழைப்பு குறிப்பாக வெற்றி பெற்றது. களவாணி, வருடப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் சூரி போன்ற படங்களில் நடித்தது பரவலான வரவேற்பை பெற்றது. அவர் இளைய தளபதி விஜயுடன் ஜில்லா படத்தில் பணியாற்றினார். நடிகர் விஜயுடன் இது அவருக்கு முதல் படம். அந்த படத்தில் அவரது நகைச்சுவை நேரம் சரியாக வேலை செய்யவில்லை. அந்த படத்தில் நகைச்சுவை காட்சிகளுக்காக அவர் ட்ரோல் செய்யப்பட்டார். அவரது அனைத்து நகைச்சுவை கதாபாத்திரங்களும் வெற்றி பெறவில்லை. பலமுறை தோல்விகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் தந்திரோபாயங்களை மாற்றிக்கொண்டு தனது தோல்விகளை சமாளித்தார். சூரி தனது நகைச்சுவை பாத்திரங்களுக்கு மிகவும் பிரபலமானவர் என்றாலும் அவர் ஒரு நடிகராக குறிப்பிடத்தக்க பல்துறை திறனையும் வெளிப்படுத்தியுள்ளார். அவரது தொழில் வாழ்க்கை முன்னேறியதும் நகைச்சுவைக்கு அப்பால் சென்று மேலும் வியத்தகு பிரதேசங்களை ஆராய வேண்டிய பாத்திரங்களை அவர் ஏற்கத் தொடங்கினார். இந்த பாத்திரங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஒரு நடிகராக சூரியின் வரம்பையும் சிக்கலான கதாபாத்திரங்களை கையாளும் திறனையும் வெளிப்படுத்தியது. கோலி சோடா படத்தில் சூரி சாம்பல் நிற நிழல்கள் கொண்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். மேலும் அவர் ஒரு நகைச்சுப்பு படத்தின் கதைக்கு ஆழம் சேர்த்தது மற்றும் ஒரு தீவிர நடிகராக அவரது திறனை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது. விடுதலை திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி விமர்சகர்களிடமிருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. விடுதலை பாகம் 2 என்ற தலைப்பில் நேரடி தொடர்ச்சி பின்னர் வெளியீட்டு தேதிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த படம்தான் சூரி முக்கிய வேடத்தில் நடித்த முதல் படம். அவரது நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. போலீஸ் டிரைவராக அவர் நடித்த பாத்திரம் மிகவும் சிறப்பானது. இந்த படத்தின் இசையை இளையராஜா அமைத்திருந்தார். படத்தை இயக்கியவர் வெற்றிமாறன். சூரி தனது நேர்காணல் ஒன்றில் பாத்திரத்திற்காக மிகவும் கடினமாக உழைத்ததாகவும் சில தசைகளை பெறவும் ஃபிட்டாகவும் இருக்க கடுமையான உணவு கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கூறினார். காட்டுக்குள் ஆழமாக அமைக்கப்பட்ட கதையின் காட்சிகள் படம் நன்றாக இருந்தது. கருடன், சூரி, சசிகுமார் மற்றும் உன்னி முகுதன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள கிராமிய தமிழ் அதிரடி நாடக திரைப்படம் மே 31 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. செந்தில்குமார் இயக்கிய இப்படம் துரோகத்துடன் போராடும் நட்பை எதிர்கொள்ளும் இரு நண்பர்களின் வாழ்க்கையை பற்றியது. இப்படம் ரசிகர்களிடமிருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் ஈர்க்கக்கூடிய எண்ணிக்கையுடன் இந்த ஆண்டின் கோலிவுட் துறையின் 2வது பெரிய ஹிட் படமாக உருவெடுத்துள்ளது. நடிகர்கள் சசிகுமார் மற்றும் சமுத்திரக்கனியுடன் சூரிக்கு நீண்ட வரலாறு உண்டு. சசிகுமார் மற்றும் சமுத்திரக்கனி இருவரும் பல ஆண்டுகளாக சூரியின் நடிப்பு திறன் எவ்வாறு மேம்பட்டது என்பதை கவனித்தனர். வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி மற்றும் கே. குமாரின் லார்க் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிக்கும் இப்படத்தில் சமுத்திரக்கனி, சிவதா, ரேவதி சர்மா, மைன் கோபி, ஆர்.வி. உதயகுமார் மற்றும் வடிவுக்கரசி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். சூரியின் அடுத்த படம் கொட்டுக்காளி. தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த ஒருவரை காதலிக்கும் மீனாவை சுற்றி நடக்கும் படம். இப்படம் 74வது பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் ஃபோரம் பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிப்ரவரி 16, 2024 அன்று திரையிடப்பட்டது. படத்தின் முதல் தோற்றத்தை சிவகார்த்திகேயன் வெளியிட்டார். அண்ணா பெண் இப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார். இப்படத்தை பி.எஸ். வினோத்ராஜ் இயக்குகிறார். இப்படத்தை சிவகார்த்திகேயன் இணைந்து தயாரித்துள்ளார். ஆஃப் ஸ்கிரீன் சூரி தனது அன்பான இயல்புக்கு பெயர் பெற்றவர். அவரது பிஸியான நடிப்பு வாழ்க்கை இருந்த போதிலும்
அவருக்கு விவசாயத்தில் ஆழமான தொடர்பு உள்ளது. அவர் அடிக்கடி தனது பண்ணை வீட்டில் நேரத்தை செலவிடுகிறார், அங்கு அவர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். சூரி தனது விவசாய பணியைத் தவிர தொண்டு நிறுவனங்களிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். கிராமப்புறங்களில் கல்வி மற்றும் சுகாதாரம் தொடர்பான பல்வேறு காரணங்களை ஆதரிப்பதாக அறியப்பட்டவர். அவரது தொண்டு முயற்சிகள் மிகவும் அமைதியாக பலரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. சூரியின் போராட்டங்களில் இருந்து பெறுமதியான பாடங்களை கற்றுக்கொண்டு அதை நம் வாழ்வில் செயல்படுத்த முயற்சி செய்யலாம். சூரியின் வாழ்க்கை மற்றும் திரையுலக வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்.